ஒன்றுபட்ட ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரோஹித் திம்லாட் கேஸ் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். ரோஹித் திம்லாட் மாணவர் மீது ஒரு ஸ்டைஃபன் நிறுத்தப்பட்டதால் மற்றும் ஒட்டுமொத்தமாக பெரிய புரட்சியை ஏற்படுத்தது. காரணம் என்றால் அது பிஜேபி அரசுன்ற காரணமாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து மதம் சார்ந்த விஷயமா அது பின்னாடி கொண்டு போய் சேர்க்கப்பட்ட விஷயம்ன்றது ஒரு விஷயம் தான். ஆனால் அது வந்து நாடு முழுவதும் அது பெருசாக பேசப்பட்டது. ஆனால் இங்கே வந்து ஒரு மாணவனோட அடிப்படை விஷயம், ஒரு மாணவனுடைய அடிப்படை விஷயத்தில் ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை திணிக்கப்பட்டிருக்கார்கள். எங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் சமியாபாத் பகுதியில் இருந்து செயல்பட்டு சக்சஸ் என்ற ஒரு தனியார் பள்ளி, இது ஒரு முஸ்லீம் பள்ளின்னு கூட சொல்லலாம். இந்த பள்ளியில் வந்து பல ஹிந்து துல்க மாணவர்கள் சரண் படிக்கிறார்கள். இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. 2ஆம் வகுப்பு மாணவன் அவனோட டைரி குறிப்பீட்டில் வந்து இஸ்லாமிய மத வழிபாட்டு முறைனா களிமா மற்றும் ஃபாத்திஹா அது பார்த்து அதை ரெண்டையும் வந்து வீட்டு பாடமாக எழுதிடுவான்னு சொல்லிட்டு ஒரு டைரியில் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. டெய்லி டைரியை பார்க்குற பெற்றோர்களுக்கு வந்து இது வந்து என்னடா இப்படி ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க, ஒரு மத விஷயம் எங்களோட மனசு புண்படுத்தாதான். அவங்க ஹிந்துவாக இருக்கவங்க அவங்களோட ஃபாலோவிங் ப்ராக்டிஸ் ஹிந்து. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு அதிர்ச்சியாக இருந்திருக்காங்க. இது எப்படி ஒரு மாணவன் வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு வேற்று மதத்தை திணிக்க முடியும் அப்படின்ற போது இதில் பள்ளி நிர்வாகத்தை கேட்கப்படும் போது அவங்க வந்து அது தொடர்பாக விசாரிக்கின்றாங்க. விசாரணையின் போது வந்து அந்த வகுப்பாசிரியர் ஷேக் ஆயிஷா பர்வீன் வந்து அவங்க தான் எழுதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு பள்ளி நிர்வாகத்தில் இது தவறுதலாக அவங்க எழுதிட்டாங்க, அதனால் பெருசு பண்ணாங்க அப்படின்ற போது இது பல்வேறு தரப்புல இருந்து எதிர்ப்புகள் வந்தனால தற்காலிகமாக அந்த வந்து இப்போ பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது மத திணிப்பாகாதா? இதுதான் நம்ம கேள்வி. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ ஸ்கூலில் வந்து ப்ரேயர் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா உடனே மத திணிப்பு, ஹிந்தி திணிச்சிட்டாங்க, மும்மொழி கொள்கை உடனே ஹிந்தி திணிச்சிட்டாங்க, அப்படி எல்லாத்துக்கும் ஒரு திணிப்புன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல. அப்போ இது மத திணிப்பு தானே? இப்போ ஒரு 3 வயசுக்குள்ள 3ஆவது படிக்கிற பையன், 2ஆம் வகுப்பு மாணவன், அந்த 2ஆம் வகுப்பு மாணவனுக்கு என்ன தெரியும்? ஒரு ஹோம்ஒர்க்கில் வந்து 2வது ஹோம்ஒர்க்கில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும், என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் தான் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எழுதிட்டு வர சொல்லணும். அதில் கொண்டு போய் கலிமாவுடைய வரிகளை எழுதி இதை நீ எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு வான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இது பட்டவர்த்தமான ஒரு மத திணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வெளிப்படையாகவே தெரிகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு மத திணிப்பு செய்யக்கூடிய விஷயத்துல எல்லாருமே இப்போ மௌனம் ஆயிடுவாங்க. யாருமே கண்டிக்காத மாதிரி, இப்படி ஒரு செய்தியே நடக்காத மாதிரி, அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுவாங்க. இதே வைஸ் வெர்சா மாத்தி நடந்திருந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? இந்தியாவை கொந்தளிச்சு இன்னைக்கு எல்லா பக்கத்துல இருந்து ஐயோ அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படின்வாங்க. எல்லா விஷயத்திலுமே இப்படிதான் நடக்குது. நீங்க பாருங்க, அதாவது இந்துக்கள் பாட்டுக்கு அவன் பாட்டுல அவன் வேலையை பார்த்துட்டு அமைதியா இருப்பான். அங்க போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த கிறிஸ்தவர்களை சொல்றேன், கொண்டு போய் நோட்டீஸை கொண்டு போய் கொடுத்து சாத்தான், திருடன், கல்லு, மண்ணு, உன் சாமி அப்படின்னு, ஏன் சாமி தான் உயர்ந்த சாமி, நீ வேணா போய் கொடுப்பான். நீ இந்த மாதிரி நீ சொன்னதுக்கு அப்புறம் அவன் ரியாக்ட் பண்ணாம எப்படி இருப்பான்? அவன் ரியாக்ட் பண்ணி ஒன்னா காவல்துறையில ஒன்னு மேல் புகார் கொடுத்தாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ, அவன் ஒரு உணர்ச்சிவசப்பட்டு ஒரு அசம்பாவிதமோ நடந்துருச்சுன்னா, ஐயோ போச்சு, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பே இல்லாத நாடாக இந்தியா இருக்கு அப்படின்னு எங்க வரைக்கும் அமெரிக்கால இருந்து பேசுவானுங்க. இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் அந்த விஷயத்த கொண்டு போய் அங்க இருந்து பல பேர் அங்க இருந்து யூஎன் ரிப்போர்ட் எழுதுவான், இங்க வந்து மத சுதந்திரம் இல்லை அப்படின்னுட்டு. ஏண்டா ஆரம்பிச்சது எங்க? நீ தானே அதை ஆரம்பிச்ச. இப்ப கூட பாருங்களேன், இந்த சம்பவத்துல கூட பாருங்களேன், எதுக்கு நீ எழுதி தரணும்? நீ பாட்டுல இருந்தேன்னா இந்த பிரச்சனையே உனக்கு வந்திருக்காது. இப்ப யாரு உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்க போறாங்க? எதுவுமே நடந்திருக்காது, எதுக்கு செய்யணும்? இன்னொன்னு, அதே போல கோவில் இருக்கும், இந்த கோவில் நிலத்தை கோவில்ல அவங்க பாட்டுக்கு ஒரு கோவில் வழிபாடு பண்ணிட்டு இந்துக்கள் பாட்டுக்கு அமைதியாக சென்று கொண்டிருப்பார்கள். அந்த கோவில் நிலத்தை போய் வேணும்னே ஆக்குபை பண்றது, பக்கத்துல ஏதாவது ஒரு வழிபாடுத்தல் இருக்கும். உடனே இவங்க என்ன பண்றது, ஏற்கனவே அரசாங்கம் வேணுகோபால் கமிஷன் சொன்னதுதான், ஒரு வழிபாட்டு தலத்திற்கு மிக அருகிலேயே அடுத்த வழிபாட்டு தலம் இருக்கக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னே அங்க போய் ஒன்னா மசூதி, துலுக்கனாதான் மசூதி கட்டுறது, கிறிஸ்தவனா இருந்தா ஒரு சர்ச்சு இல்ல ஜப வீடு தேவை ஒண்ணு போய் கட்டுறது. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்துக்கள் வந்து எப்பயுமே அப்பாவிகள், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வந்து ஒரு
வித்தியாசங்கள் பார்க்காம சரி நம்மள மாதிரி தானே அவனும் வழிபட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லி இவங்க பெருந்தன்மையா கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த ஒட்டகம் மாதிரிதான் தலையை கொடுத்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மொத்த கூடாரத்தையும் அதே ஆக்குபை பண்ணிக்கணும் வாங்க தெரியுமா, அந்த மாதிரிதான் இவங்க ஆக்குபை பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அந்த இடத்த இவங்க ஆக்குபை பண்ணிக்கிறது. பண்ணிட்டு கோவில்ல இருந்து சத்தம் வருகிறது, திருவிழாக்கள் நீங்க கொண்டாடக்கூடாது, கோவில்ல ஸ்பீக்கர் வைக்காத, பட்டாசு வெடிக்காத, உன் ஊர்வலத்தை இந்த பக்கம் நடத்தப்படாது, விட மாட்டேன், எங்க மனசு புண்படும் அப்படிங்கிறது. ஏண்டா முதல்ல நீ தானே அங்க ஆரம்பிச்ச, பக்கத்துல யாரும் உன்னை வைக்க சொன்னாங்க? வைக்க சொன்னோம்னா இந்த கோவில் வந்து அங்க இருக்கும், 1000 ஆண்டு காலமாக ஒரு கோவில் அங்க இருக்கும். இப்ப வந்தவைய அங்க வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருப்போம். அரசும் என்ன பண்றது, ஓட்டு வங்கிக்காக அந்த அரசு எந்த அரசாக இருந்தாலும் இனி அப்படித்தான் இருக்கு. என்ன சொல்றது, அத வந்து வேடிக்கை பாரு, அந்த இடத்துல நீ குட்டடிக்காத, நீ அமைதியா போ, நீ அந்த பக்கம் போ, நீ ஏன் அங்க போகணும்னு நினைக்கிற, இவர்கள் என்னமோ அவர்கள் கட்டாயத்தின் போன மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு செய்ய வேண்டியது. இதுக்கு உடனே வேற வழி இல்லாம இந்துக்கள் அங்க போராட்டம் நடத்தணும், இல்ல நான் நீதிமன்றத்தை போகணும். சரி, அப்படியே நீதிமன்றத்தை நாடி ஒரு தீர்ப்பும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டார்கள். இவர்கள் தான் வந்து பெரிய ஜனநாயகவாதிகளும் சொல்லிப்பான். ஆனா எந்த சட்டத்தையும் இவங்க தான் மதிக்க மாட்டாங்க. இவங்க ஏதாவது ஒரு சட்டத்தை மதித்ததா சரித்திரமே கிடையாது. எங்க வேணாலும் நீங்க பாருங்க, எத்தனை எக்ஸாம்பிள் வேணாலும் நம்மளால சொல்ல முடியும். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை அமல்படுத்தியதாக எங்கேயுமே நம்ம காமிக்க முடியாது. சரி, ஏதாவது ஒரு ஹிந்து தானா ஒரு பிரச்சனைக்கு போயிருக்கானா பாத்தீங்கன்னா இருக்காது. இவனுங்களா பிரச்சனையை கொண்டு வருவானுங்க, இந்த மாதிரி ஒரு திணிப்பை செய்வானுங்க. ஆனா இந்த அரசியல்வாதிகளும் இங்க இருக்கக்கூடியவர்களும், அதாவது இந்த மதசார்பின்மை பத்தி பேசக்கூடியவங்க முதல்ல ஒரு அயோக்கியதான் இருப்பான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கோம், நீ என்ன சொல்லு, நீ அது நீ ஏன்டா இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு ஒரு பையனும் இங்க கேட்கறதுக்கு வரமாட்டானுங்க. சுத்த ஹம்பக்குங்கிறதே இந்த மதசார்பின்மைங்கிறது. இப்ப புதுசா வேற கிளம்பியிருக்காங்க, மதத்தை உள்ளே பூட்டி வைத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு வெளில வருவோம் அப்படின்னு. எப்படி வீட்டுக்குள்ள பூட்டி வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அது நம்ம மட்டும்தான் பூட்டி, இந்துக்கள் ஏன்னா எகைன் திரும்ப எனக்கு அந்த கொஸ்டின் தான் வருது, இந்துக்கள் மட்டும் தான் திரும்ப அதையும் பூட்டி வைக்கணுமா? ஏன்னா இவ்வளவு நாள் இந்த ஒரு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இந்த இந்துக்கள் வந்து இவ்வளவு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு மொத்த அவங்களுடைய அடையாளத்தையும் கூட இன்னைக்கு விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த மண்ணுல வந்து இங்க பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு மோசமான நிலை இன்னைக்கு இங்க இருக்குங்கிறத பாருங்க. அப்ப இதெல்லாம் திணிப்புன்னு இன்னைக்கு யாரும், எந்த மீடியாக்களும் பேசாது, யாரும் எந்த ஊடகங்களும் பேசாது, எந்த டிபேட்டும் நடக்காது, இங்கே யாரும் இதற்காக எந்த கோர்ட்டும் பேசாது. இது வெறுப்பு பேச்சு அப்படின்னு யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்துக்கள் மனம் புண்பட்டு விட்டது அப்படின்னு பேச மாட்டாங்க. இல்ல உண்மையா என்ன இருக்கோ அதை எடுத்து சொன்னா கூட உடனே இந்த கோர்ட்ல இருந்து எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, அது இப்படி சொல்லலாம், அவர்கள் மனம் புண்பட்டு விட்டது, அதனால நாட்டுல கலவரமே வந்து விட்டது, அதனால புது மன்னிப்பு கேள் அப்படின்னு நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். அப்படின்னு இந்த நாட்டுல வந்து இந்துக்களை வந்து 2ஆம் தர குடிமக்களாக, இன்னும் சொல்ல போனா 3ஆம் தர குடிமக்களாக இன்னைக்கு இந்த அரசியல்வாதிகளும் இங்க உள்ள இந்த மீடியாக்கள் இவங்க எல்லாருமாக சேர்ந்து ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த ஏன்னா நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான், இதெல்லாம் ஏன் செய்யணும், ஏன் நீ போய் திணிக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா அது அவங்க மதத்திலேயே அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப இது வந்து அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணப்படுகிறது டைரக்டாக. அப்ப அந்த மாதிரி கருத்துக்கள், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த பிராக்டிசஸ்ல இருந்து நீங்க வெளிக்கொண்டு வராதவரை இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும். இல்ல கடுமையான நடவடிக்கைகளோ இல்லை இந்துக்கள் பெரும்பான்மையாக ஒன்றிணைந்து தங்கள் பக்கமும் ஒரு வாக்கு வங்கியையும் உருவாக்கினால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து இந்துக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதே நம் கருத்து.